தௌஹீத் ஜமாத்திலிருந்து தூக்கி எறிஞ்சா மூளை செயல்படாது என்பதற்கு எதிர்த்தரப்பினர் வைத்த ஆதாரங்களே பேசிய பேச்சே தெளிவான சான்றாரு. நாம் சொன்னோம், அதாவது ஒரு சூனியக்காரன் எங்கோ இருந்து கொண்டு தூரத்தில் உள்ள ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்பதற்கு அப்படி நாங்கள் நம்புகிறோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறாங்க. நேற்று அவங்க தடவை எடுத்து வச்சாங்க. ஒரு மூளையை வந்து நேற்றும் காலையில் சொன்னாங்க, ஒரு மௌலவி எடுத்து வச்சார், இறக்குமதி மௌலவி. என்ன எடுத்து வச்சாரு? ஒரு லபீத் பின் அஸம் என்பவன் நபிகள் நாயகத்துக்கு சூனிய வச்சான். அது நீங்கள் விளக்குங்க. அது நீங்கள் அந்த செய்தியை நம்புறீங்க பாருங்க, அதுதான் உங்கள் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? லபீத் பின் அஸம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்து சூனிய வச்சானா? அவன் எங்கேயோ கிணத்துல வச்சானா? நபிகள் நாயகத்துக்கு இங்கே செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்து கொண்டே இருந்தார்களாம். மனைவியிடம் உறவு கொள்ளாமலேயே உறவு கொண்டதாக எண்ணிக்கொண்டே இருந்தார்களாம். நபிகள் நாயகத்தை மனநோயாளி ஆக்கிறீங்களே, அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் சொன்னால் நாங்கள் அப்படி சொன்னோமா இதை களியக்காவிலே மெண்டல் கேட்டானே, அதுதான் இது. களியக்காவிலே மெண்டல் ஒன்று கேட்டோம்னா நாங்கள் அப்படி சொன்னோமா, இது கிடையாது. நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையிலிருந்து இதுதான் அதனுடைய விளக்கம் என்று சொன்னால் அதை எடுத்து வச்சு பதில் சொல்லணும். இந்த ஹதீஸை நாங்கள் நம்புகிறோம், இதில் சூனியக்காரன் பக்கத்தில் உட்காந்து செஞ்சான் தான் இருக்குது, தூரத்தில் உட்காந்து செஞ்சான்னு இல்லை நீங்கள் நிரூபிங்க. அப்போ என்ன கேட்குறீங்க? அந்த செய்தியை நீங்கள் நம்புறதுனால தான் செய்த அந்த கருத்து இருக்குது. சூனியக்காரன் எங்கோ இருந்து கொண்டு நபிகள் நாயகத்துக்கு செய்யாத ஒன்றை செய்ததாக ஏற்படுத்தினான். நபிகள் நாயகத்தின் மனநோயாளியாக அந்த செய்தி சித்தரிக்கிறது. அதை நம்பக்கூடிய நீங்கள் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், வழிகேடர்கள், கொள்கையற்றவர்கள் சொன்னோம். வந்துட்டாங்க. சூனியத்துக்கு பதில் சொல்லுவோம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்க வைக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க வழிகேட்டு இருக்கிறார் என்பதை என்ன செய்யறோம்? நிரூபிச்சு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு சகோதரர் ஜமீல் என்ன செய்யறாரு? குரானை படிச்சு காட்டி இந்த குரானில் உள்ள மாதிரி நாங்கள் நம்புகிறோம். நேரத்தை தான் சொன்னார். நான் கேட்டேன், தர்காவாதி இருக்கானா இல்லையா? மையத்தை அடக்கிட்டு போகும்போது செருப்போசை கேட்கறது ஹதீஸில் வருது. அதை வச்சுக்கிட்டு அவுலியா செவியேற்பாருங்கிறான். செருப்போசை கேட்கறதுக்கும் அவுலியா செவியேற்பாருங்கிறது என்ன சம்பந்தம்? இந்த ஹதீஸுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு நம்ம கேட்டோம். ஹதீஸ் உண்மை, உங்க நம்பிக்கை அதில் இருக்குதா? குரான்ல என்ன இருக்குது? அதன் மூலம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டா இருக்குது. சூனியத்தின் மூலம் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டாங்க இருக்குதா? நாம தெளிவாக எடுத்து காட்டணும். அல்லாஹ் மாதிரி எந்த விதமான புறசாதனம் இல்லாமல் ஒரு பாதிப்போ நன்மையோ ஒரு பொருள் உண்டாக்க முடியும் என்று நம்பினால் அது அல்லாஹ்க்கு இணை வைப்பது, இறைவனை போன்று எதுவும் கிடையாது. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹ்வை நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடுகள கூட சக்தி கிடையாது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் மாதிரி நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய சக்தி கடுகளவு கிடையாது குர்ஆன் சொல்லுது. அப்படி நீங்க எப்படி நம்புறீங்க குர்ஆன்ல இல்லாத விஷயத்தை? இதான் வழிகேடுங்கிறது. குர்ஆன்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டாங்க இருக்குது. சூனியத்தினால் பிரிக்க முடியும் குர்ஆன்ல இருக்குதா? அப்ப சூனியத்தின் அடுத்து கேட்கிறாங்க, சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக்னு குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆமா, அது எப்படி நம்புறது? சூனியத்துக்கு சக்தி இருக்கு நம்புனா, நட்சத்திரம் ஒன்று இருக்கு நம்புறது ஷிர்க் கிடையாது. மக்கா காஃபிர் எப்படி நம்புனா? நட்சத்திரத்தினால் மழை பொழியும் நம்புனா பாருங்க. சிகிர்னு ஒன்று இருக்குது. என்ன சிகிரு? சிகிருங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்குது. அதுக்கு என்ன விளக்கங்கள் குர்ஆன்ல இருக்குது. அப்ப சிகிருன்னு நம்புனா முஷ்ரிக்கா? அப்படி கிடையாது. சூனியத்தால அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாவும் நீங்க நம்புறீங்களே, அதுதான் ஷிர்க்குங்கிறோம். நட்சத்திரம் ஒன்று இருக்குது, நட்சத்திரத்தினால் மழை பொழியும் மக்கா காஃபிர் நம்புனா. அப்ப நட்சத்திரத்தினால் மழை பொழியும் நம்பும் பொழுது நட்சத்திரத்துக்கு அல்லாஹ்வுடைய சக்தி என்ன செய்யறான்? கொடுக்குறான். ஷிர்க்காகுதா? அப்படி நீங்க நம்புறீங்க. சூனியம்ங்கிற ஏமாற்று கலையை வச்சு, ஏமாற்று வித்தையை வச்சு அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாகும் நம்புறீங்களே, அவன் எங்கேயோ இருப்பானா? எங்கேயோ இருந்து கொண்டு அல்லாஹ்வை போன்று நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களே, இதுதான் ஷிர்க்குங்கிறோம். இப்ப நம்புறது ஷிர்க் இல்லை நீங்க நிரூபிச்சு காட்டணும். அப்படி நிரூபிச்சு வச்சுக்கிடுங்க, நீங்க முஷ்ரிக் இல்லைன்னு ஆயிரும். ஆனா உங்களால் நிரூபிக்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்ய முடியாது? அந்த மாதிரி நிரூபிச்சு காட்ட முடியாது. அதுக்கடுத்து அதன் மூலம் என்பது விடுபட்டுள்ளதான். முதல் எடிஷன் விடுபட்டுச்சான். சரி, இப்ப சேர்த்துட்டோம்ல. இப்ப அதுல உங்களுக்கு என்ன ஆதாரம் வந்துருச்சு? அதன் மூலம் என்பதை இப்பொழுது சேர்த்ததினால் உங்களுக்கு என்ன ஆதாரம் வந்துச்சு? இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்டா?
அன்னைக்கு அதன் மூலம் விடுபட்டுச்சு, இன்னைக்கு சேர்த்துட்டாங்க. சரி, இன்னைக்கு சேர்த்துருக்குல, இப்போ என்ன சிக்கல் எங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு என்ன ஆதாரம் வந்துடுச்சு? அப்போ அதுக்கு அடுத்து எங்கள் அமைப்பு வந்து மசாயில்களை மட்டும் அடிப்படையாக கொண்ட அமைப்பு கிடையாது. என்ன மசாயில்னா என்ன, அகீதானா என்ன, நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அகீதாவில் எது அகீதா ஒரு விஷயத்தை வந்து கொள்கை முரண்பாடு ஒரு விஷயம் இருக்குது, அது கொள்கை முரண்பாடா மசாயில் முரண்பாடா எப்படிங்க தீர்மானிப்பீங்க? மசாயில் விஷயத்தில் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு வருது, ஒன்று சொல்லவில்லை தெரிந்தால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வீங்க? இதை விளக்க வேணுமா இல்லையா? அப்போ உங்களுடைய அடிப்படை தாரூத் தௌஹீதுடைய அடிப்படை சரியில்லை. தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேட்டா மூல செயல்படாத கூட்டம் ஒன்னா சேர்ந்துடும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமான செய்தி இருக்குது. தாரூத் தௌஹீத் வந்து ரிஜிஸ்டர் செஞ்ச பைலா இல்லாமல் இருக்கும். அதை நான் கேட்டேன் நேரத்து. எப்போ நீங்கள் பைலா எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி பைலா உள்ள அமைப்பு கிடையாதுன்னு சொன்னீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறப்ப பைலா இல்லாமல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நேற்று நாங்கள் கேட்டோம். நாங்கள் நேற்று கேட்ட கேள்வி இன்னைக்கு அறிவுபூர்வமாக தாரூத் தௌஹீத் வந்து ரிஜிஸ்டர் செய்யாட்டா ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கிறோமே, எங்களுக்கு பைலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னால் அது யாருக்குரிய அடையாளம் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் எதிர்த்தரப்பில் வந்து குரான் எந்த அளவுக்கு வழிகேட்டில் இருக்கான்னு பாருங்க. திருமலை குரான் சூரத்து நிசாவில் 4:115 வசனத்தை படித்து காட்டுறாரு. நபிகள் நாயகத்தின் வசனம் இறங்குது. நபிகள் நாயகம் வாழும்போது அல்லாஹ் சொல்றான், மையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாதி மாத்த பையன் லவுல் ஹுதா, நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து வயத்தபி கைர சபீலில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாதை ஒருவன் பின்பற்றினால் வல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் செல்லக்கூடிய வழியிலேயே செல்ல விட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வுடைய மூமின்கள் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் ரசூலுல்லாஹ் வசனம் இறங்குது. நபிகள் நாயகம் காலத்தில் மூமின்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ, எந்த பாதையில் இருந்தாங்களோ, அந்த வழிக்கு மாற்றமா எவன் நடக்கிறானோ அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம்னு வசனம் சொல்லுது. மூமின்களுடைய பாதை என்பது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூமின்களுடைய பாதை என்பது வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அயகுன் லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், ஈமான் கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க வச்சுக்கிடுங்க, அதுக்கு வந்து சுய விருப்பம் கொள்வது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அன்னல் மூமினூன் அல்லதீன யத்தபியூன ஹக்கம் ரப்பிஹிம், மூமின் கண்டால் யார் தெரியுமா? அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ஹக்கு. அல்லாஹ்ட்ட வந்த ஹக்கு எது? வஹியை பின்பற்றக்கூடியவங்க. அப்ப யார் வந்து வஹிய ஆதாரம் இல்லாம பின்பற்ற நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்குது. இவர் சொல்றாரு, தாரூத் தௌஹீத் அமைப்பினர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சென்ற வழிக்கு மாற்றமான வழியில் சென்றால் அவர்களை நரகத்தில் சேர்ப்போம் என்று மட்டும் இருந்தால் நபி வழிதான் நம் வழி என்று பேசியிருப்போம். அப்ப அவன் கொள்கை என்ன கிடையாதான்? நபி வழிதான் நம் வழி என்பது தாரூத் தௌஹீத் அமைப்புடைய கொள்கை கிடையாதான். நபி வழியும் ஏனைய வழியும் அவங்க வழியாம். அப்ப இது வழிகேடா இல்லையா? என்ன சொல்றாரு அவரு? நபிகள், அதாவது நபிகள் நாயகத்துக்கு வழிக்கு மாற்றமா நடந்தா நரகத்தில் போய் சேர்ப்புன்னு அல்லாஹ் சொல்லி இருந்தா நாங்க எங்க வழி நபி வழி தான் சொல்லியிருப்போம். அப்ப என்ன செய்யறாங்களா? நபி வழிக்கு மாற்றமா நடந்தா மட்டும் நரகம் கிடையாதான், வேற எந்த குப்பையை வந்து சொன்னாலும் அதுக்கு மாற்றம் செய்ய நரகமா. அப்ப நீங்க உங்க கொள்கை என்ன? தாரூத் தௌஹீத் வந்து ஒரு குர்ஆன் எடுத்து வச்சது குர்ஆன் வசனம், அதான் சொல்லப்படக்கூடிய கருத்து இருக்கு பாருங்க, ஷைத்தானுடைய கருத்து, ஷிர்கான கருத்து, நரகத்துடைய கருத்து, வழிகட்ட கருத்து. அப்ப தாரூத் தௌஹீத் கொள்கை என்ன? உங்க தரப்புல கொள்கையற்றவர்கள் யான் தலை போட்டு பேச ஆள் கொண்டு வந்திருக்கீங்க. கொள்கையற்றவர்களை மேடை ஏற்றினால், மார்க்கம் பேசக்கூடிய விஷயத்தில் வழிகட்ட கொள்கை உடையவங்களை மேடை ஏற்றினால் என்ன நடக்கும்? இது ஒரு ஆதாரம். அப்ப தாரூத் தௌஹீத் கொள்கை நபி வழி கொள்கை கிடையாது. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க சொல்றீங்க நபி வழிக்கு மாற்றம் செஞ்சா மட்டும்தான் நரகமான்னு கேட்குறீங்க. நபி வழிக்கு மாற்றம் செஞ்சா மட்டும்தான் நரகம். தாரூத் தௌஹீத் ஷிர்க்லையும் சூனியத்திலையும் ஷிர்க்ல இருக்கிறாங்க. அடிப்படை கொள்கையை ஆடி போச்சு, கேடுகட்ட அமைப்பா தெரியுது, அடிப்படை இல்லாத அமைப்பா தெரியுது. அது சொல்லி காட்டுறாரு. ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறாரு. ஒரு ஹதீஸை எடுத்து வச்சுட்டு தப்பான ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, கது தரத்துக்கும் அலல் பைலா, உங்களை வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். லைலுகா க நகாரிகா, அதனுடைய இரவும் பகலே போன்று வெளிச்சமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், எனக்கு பிறகு
நாசமா போறவன் தான் அந்த வழியை விட்டு பிறழ்வான். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்க வழியை விட்டு பிறழக்கூடாதுன்னு ஹதீஸ் சொல்லுது. நபி வழி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லுது. இவர் அதை வச்சுக்கிட்டு என்ன வாதம்? இந்த ஹதீஸ் நீங்க உங்க கொள்கைக்கு எதிரான வாதம். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்க வழியை விட்டு பிறழக்கூடாதுன்னு சொல்லுது. ஹதீஸை படிச்சுட்டு நாங்கள் யாரெல்லாம் பின்பற்றுவோம், இப்னு ஹஜரை பின்பற்றுவோம். அப்போ என்ன கொள்கை? ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆரோக்கியமாக தெளிவாக இருக்கணும். சும்மா அள்ளி தெளிச்சுட்டு போகக்கூடாது. கிளிப் போட்டிங்கல்ல, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். சூனியத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். சூனியத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். உமருக்கு மனநோய் பிடிச்சி நாங்கள் சொன்னதா சொன்னீங்க, அப்படி எங்க? ஹுசைனுக்கு பைத்தியம் பிடிச்சி நாங்கள் சொன்னதா சொன்னீங்க, அது எங்க? கிளிப்பை போட்டு எதுக்கு சொன்னோம்? அப்படி இருந்தாலும் சொல்லாமான்னு சொல்லி கேட்டீங்க. எங்க இருக்குது? எது இருந்தாலும் எதை சொல்லக்கூடாது? அது ஒரு ஆய்வாளனுக்கு அழகு, ஒரு அறிஞருக்கு அழகு. போற போக்கில் அள்ளி தெளிச்சுட்டு பயான் பண்ண வரல. சும்மா பெஞ்சு அடிச்சுட்டா சத்தியமாயிருமா? பெஞ்ச ஓங்கி அடிச்சா சத்தியமா? என்ன ஒரு அப்படி பிரஷர் ஏறின மாதிரி பேச சத்தியமா? எடுத்து வைங்க. நேற்று வசனத்தை எடுத்து வச்சிங்கல்ல, இன்னைக்கு எடுத்து வைங்க. நபி வழி மட்டும், நபி வழிக்கு மாற்றமா நடந்தா மட்டும் நடக்க நல்லா சொல்லல அப்படிங்கிறீங்க. நான் சொல்றேன், குர்ஆன் ஃபுல்லா அதான் சொல்லுது. தாரூத் தௌஹீதுடைய கொள்கை வழிகட்ட கொள்கை, நாசகார கொள்கை. ஒருவன் இந்த நம்பிக்கையில, இந்த அமைப்பில் இருந்து அதே நம்பிக்கையில் மௌத்தானா அவன் சொர்க்கம் போக முடியாது. எவ்வளவு கேடுகட்ட கொள்கையா இருக்கிறீங்க, எவ்வளவு நாசமான கொள்கையை சொல்றீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூல் கரீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நேற்றைய தினத்திலிருந்து டிஎன்டிஜேவினர் என்ன வாதம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். இந்த இடத்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஆத்திரத்தில் வார்த்தையை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வார்த்தையில் அவங்களையும் அறியாமல் பல உண்மைகளை தாரூத் தௌஹீத் தான் சரியான ஒரு அமைப்புங்கிறத வெளிப்படுத்தி காட்டிகிட்டு இருக்கிறாங்க என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வாடகைக்காக இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கலீல் ரசூல் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? அதிரை தாரூத் தௌஹீதுக்கு தன்னுடைய அமைப்பு பற்றி பேசுவதற்கு கூட ஆள் இல்லாமல் வாடகைக்கு இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க என்ற செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார். முதல்ல நான் வாடகைக்குத்தான் வந்திருக்கேங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். வாடகைக்குத்தான் வந்திருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறோம். நான் வாடகைக்குத்தான் பிடிச்சிட்டு வரப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்கணும். வார்த்தையை விட்டக்கூடாது, அல்லது கஷ்டம். சரிங்களா? அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பேசுகிறதுக்கு ஆளே இல்லை, இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேள்வியை நினச்சா சிரிப்பாக வருது. என்ன சிரிப்பு வருது? அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, தாரூத் தௌஹீதுங்கிறது ஒரு மதகபு இல்லை, அது ஒரு இயக்கம் இல்லை, நாங்கள் தாயை உருவாக்கி வச்சுருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருந்தும் கூட அவங்களுடைய அந்த அமைப்பு பற்றி பேசும்போது அதிராம்பட்டணத்தை சேர்ந்த 3 பேர் தான் பேசுனாங்க. அதிராம்பட்டணத்தை சேர்ந்த 3 பேர் தான் பேசுனாங்களே தவிர உங்கள் பாஷையில் சொன்ன வாடகைக்கு வரவழைக்கப்பட்டவங்களாம் யாரும் பேசலை. நீங்கள் பேசணும்னு சொல்லி தூண்டிங்க, பேசலை. சரிங்களா? ஆனால் பெருங்கொண்ட இயக்கம், பேரியக்கம், தாய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இயக்கம்னு சொல்லக்கூடிய உங்களில் இருந்து அதிராம்பட்டணத்திலிருந்து பேசுறதுக்கு நாதியே இல்லை. சென்னையிலிருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ சென்னையிலிருந்து முழுக்க முழுக்க இறக்குமதி பண்ணிட்டு இங்கே இருக்கிறவங்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஏன் இப்படி முன்னுக்கு பின் மரணா பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் மரணா பேசுறது பழக்கமாக ஏன் வச்சுருக்கிறீங்க? தெளிவாக நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. டிஎன்டிஜே என்பது நாங்கள் கொள்கையற்ற அமைப்புங்கிற வாதத்தை இன்னும் வைக்கவே இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதில் விட்டு அடிச்சு போட்டதில், அது நெட்டில் வெளியிட்டதில்
2 கருத்து உள்ளவர்களை ஏற்றுவதனால கொள்கையற்ற அமைப்புன்னு சொன்னீங்க. அது குர்ஆன் ஹதீஸில் என்ன ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தரவே இல்லை, தர முடியாது. ஏன் தர முடியாது? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. 2 கருத்து உள்ளவங்க இருப்போம், 2 கருத்து உள்ளவங்க டிஎன்டிஜியில் இருக்கிறோம், 2 கருத்து உள்ளவங்க இருக்கிறது தான் தக்லீத் செய்யலைங்கிறதுக்கு அடையாளம். இப்போ மாமியா உடைச்சா மண்சட்டி, மர்மம் உடைச்சா பொண்ணுச்சட்டியா? இல்லை, நான் கேட்குறேன், உங்களில் மட்டும் 2 கருத்து உள்ளவங்க இருக்கலாம், 2 கருத்து உள்ளவங்க பேசலாம், 2 கருத்து உள்ளவங்க மேடை ஏறலாம், 2 கருத்து உள்ளவங்க புத்தகம் எழுதலாம். அப்போ அது நீங்கள் செஞ்சால் வந்து சரி. என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நாங்கள் மசாயில மாற்றினா அதை ஏற்றுக்கணும், திருப்பி நாங்கள் மசாயில மாற்றினா நாங்கள் ஒத்துக்கணும், திருப்பி அதன் மூலம்னு போட்டால் ஏற்றுக்கணும், அதன் மூலம்னு போடலாம் ஏற்றுக்கணும். இதில் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய வழிகேடு விழுவும் தெரியலையா இல்லையா உங்களுக்கு? நான் தெளிவாக குற்றமே சுமத்துறோம். நடைமுறைக்கு ஒவ்வாத பகுத்தறிவுக்கு பொருத்தமில்லாத ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஜமாத்து அவங்க ஜமாத்து. குர்ஆனுக்கு முரண் சொல்லி மன இச்சைப்படி பின்பற்றக்கூடிய ஜமாத்து அவங்க ஜமாத்து. தனக்குத்தானே முரண்படக்கூடிய ஜமாத்து தான் உங்கள் ஜமாத்து. இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசக்கூடியவங்க தான் உங்கள் ஜமாத்து. மற்றவங்களை போற்றி சபிக்கிறத உங்கள் ஜமாத்து. பொய் மூட்டைகளை அள்ளி அள்ளி கொட்டுறது உங்க ஜமாத்து. சகாபாக்களை கண்ணாமண்ணு திட்டுறது உங்க ஜமாத்து. குர்ஆன் வசனத்தை மறைக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை திரிக்கிறது உங்க ஜமாத்துன்னு சொல்கிறோம். இவ்வளவுக்கு எங்களை ஆதாரம் காட்ட முடியும். தெரியுதா உங்களுக்கு? வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்? முதல்ல வாடகைக்கு இறக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு ஆதாரம் தரணும், தந்துட்டு அவர் பேசணும். முதல்ல நல்ல யோசனை கேட்குறீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அதிரை தாருத்த இதில் நாங்கள் இயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மசாலா வைக்கிற பதகமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து ஆளே இல்லை. என்ன அர்த்தம் இது? நேற்று புறம் யார் பேசுனா? பேசுனது யாருங்க? நம்ம ஜெயலலிதா பேசினார், நிஜாம் பேசினார், ஜமீல் காக்கா பேசினார், ஜமால் காக்கா. 3 பேர் எங்கே உள்ளவங்க? அதிரை தாரு தொகுதியில் உள்ளவங்க தானே, அவங்க தானே பேசுனாங்க. இறக்கப்பட்டு பேசணுமா? நீங்கள் சூனியம் சூனியம் சூனியன்னு வம்புக்கு இழுத்ததுனால அது கூட பாருங்கள், கொள்கையற்றவர்கள் யாரும் பேசிட்டு சூனியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் வரணுங்கிற? நீங்கள் சொன்ன அடிப்படை என்ன? அடிப்படையான விஷயமே 2 மசாயில்கள் கருத்து வேறுபாடு உள்ளவங்களை ஏற்றுறதுனால கொள்கையற்றவன்னு சொன்னீங்க. அதை முதல்ல பேசுவோம், அப்புறம் சூனியத்தை பற்றி பேசுவோம் தான் சொன்னோம். தெரியுதா உங்களுக்கு? வந்து சூனியத்தை பற்றி குர்ஆனுக்கு மாற்றம் வச்சு வச்சாருங்கிறீங்க. என்ன சொன்னாங்க? அதன் மூலம்னு இருக்குது. எதன் மூலம்? அதன் மூலம் நீங்கள் போடுறீங்களோ இல்லையாங்க? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் என்ன இருக்குதோ, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை அப்படியே முழுசாக நாங்கள் நம்புகிறோம். உங்களை மாதிரி மாற்றி உருட்டி பிரட்டி கூட்டி குறைச்சி விளக்கத்தை சேர்த்து நம்புகிற ஆளுங்க இல்லை. ஏன்? இன்னொருத்தர் விளக்கம் கொடுத்தாருன்னு சொன்னால் அதில் குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் விழுந்தாதுன்னு அல்ல எங்களை எச்சரிக்கிறான். அதுக்கு தான் பார்க்குறோம். நீங்கள் இன்னும் ஆதாரம் வைங்க. இங்கே வைக்கிற ஆதாரம் எங்களுக்கு பத்தலை பாவா, லாஜிக் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரின்னு பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக மாற்றிடுவோம், பிரச்சனையே கிடையாது. அதனால் வந்து இந்த வாடகைக்கு ஆள் பிடிச்சிருக்கிறாங்க இப்படிங்கிறத விட்டுட்டு ஒழுங்கான முறையில் எந்த வகையில் அதிரை தாரு தொகுதி வந்து கொள்கைக்கு முரண்படுது, கொள்கையற்ற கூட்டமாக இருக்குது. கொள்கைன்னா என்ன அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நம்மளுடைய நேத்தையிட வாதத்துடைய சில விஷயங்களுக்கு எதிர்த்தரப்பு சகோதரரோ மௌலவியோ எனக்கு தெரியவில்லை, கொஞ்சம் உஜாராக சில விஷயங்களை சொன்னார்கள். அதில் முதலாவது சொன்ன விஷயம்னா, நீங்கள் தட்டி அடித்தா சத்தியமாக போயிடுமா, நீங்கள் பெஞ்சில் ஓங்கிட்டா சத்தியமாக போயிடுமா அப்படின்னு கேட்டார். திரும்பிட்டு நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வழிகேடர்கள் எங்களை பார்த்து சொல்லிட்டா சத்தியமாக போயிடுமா, நீங்கள் நரகவாதிகள் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் சொல்கிற சத்தியமாக போயிடுமா? இது இல்லை கதை. பெஞ்சில் அடிப்போம், எதில் அடிப்போம், டெஸ்க்டாப்லேயே அடிப்போம், லேப்டாப்லேயே அடிப்போம். சொல்கிற விஷயத்துக்கு பதில் வேணும். இதுதான் முதலாவது விஷயம். வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
நேத்துல இருந்து பார்க்குற சூனியத்தை தவிர வேற எதையுமே நீங்களும் கதைக்கையில் வந்து உங்களோட விஷயத்தில் சுருக்கமே சூனியம் சூனியம் சூனியன்னு தான் போகுது. நமக்கு இப்போ யோசனை வருவது என்னன்னு சொல்லி சொன்னால், தலைவர் இதை மட்டும்தான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திக்கிறாரோ தெரியல வந்து, அதனால் சூனியத்தை தவிர வேற எதுவுமே கதைக்காமல் நீங்கள் இதையே காய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோன்னு என்னுடைய யோசனையில் வருது. சூனியத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல நாம. ஆனால் ஹர்பு ஹதா, போருங்கிறது தந்திரம், விவாதங்கிறது ஒரு போர். அதுக்கு எப்போ சொல்லணுமோ இன்ஷா அல்லாஹ் அப்போ சொல்லி போட்டு நாம் என்ன செய்வோம் வந்து அடுத்த விஷயத்தை நாம் கதைச்சிக்கிட்டே போவோம். இது அடுத்த விஷயம். மூணாவது விஷயம், நான் ஒரு குர்ஆன்லேருந்து சபீலுல் மூமினின்னு ஒரு வசனத்தை காட்டினேன். கிட்டத்தட்ட 100 தஃப்சீரில் பார்த்தேன். அது அவ்வளோத்திலையும் தெள்ள தெளிவாக போடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அது மூமீன்கள், நேர்வழியில் சென்றவர்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவர்கள் செல்லுகின்ற ஒன்று கூடிய அந்த ஜமாத், அதில் இருந்து தணிக்கக்கூடாது. அவர் அதுக்கு ஒரு பதில் குர்ஆன் வசனம் போட்டார். அங்கே தான் அவர் மாட்டியே கிட்டார். என்ன சொன்னார்னா, வமாக்கான் அலி மூமினின் வலாலி மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன் அயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். தனி மூமினான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாஹ் ரசூலும் ஒரு தீர்வை சொல்லிவிட்டால் அதன் பின்னால் சொந்த அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. சொந்த அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. அப்ப அந்த மூமினான தனி மனிதர்களுக்கு குர்ஆன் ஒரு அறிவுரையை சொல்லுது. வயத்தபி கைர சபீலில் மூமினின், நீங்க மூமின்ற வழியில தான் நீங்க போகணும் என்ற அறிவுரையை தெள்ள தெளிவாக குர்ஆன் சொல்லுகின்ற போது அந்த வசனத்துக்கு விளக்கமா இதை சொல்றாங்க. நீங்க தனி வழியில போறதுக்கு நானும் சொல்லுவேனே, அஃபரைத்த மனித்தகத இலாஹு ஹவா வஅலல்லஹுல்லாஹு அலா இல்மின், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்க்கவில்லையா? அறிவிருந்தும் அல்லாஹ் அவனை வழிகாட்டில் போட்டு விட்டானே அப்படின்னு நான் சொல்லுவேனே. வஜால வஹதம அலா சம்பிஹி, எந்த நேரத்திலே அவன் காதுகளை அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். வ கல்பிஹி, உள்ளத்தை முத்திரைத்து விட்டான். அலா பசர்ஹி இஷாவா, என்னத்தை சொல்லுங்கள் இன்றைக்கு பூரா சபீலுல் மூமினின்னு சொல்லுங்கள். இப்போ நான் திரும்பி கேட்குறேன், நாங்கள் வந்து புகாரிய முஸ்லீமை அஹமதை பின்பற்ற சொன்னோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ நீங்கள் எந்த ஹதீஸ் எடுத்து போடுறீங்க? அஹமதுலையும் தானே ஹதீஸ் எடுத்து போடுறீங்க, புகாரிலையும் தானே ஹதீஸ் எடுத்து போடுறீங்க. அதுக்கு அர்த்தம் நீங்கள் பின்பற்றுறீங்க அர்த்தமா அது? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் வந்து, நாங்கள் அதை சொல்லையில் வந்து சபீலுல் மூமினில் அவங்க வாராங்க. சரி, இப்போ நம்மளோட ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. புகாரி சூனிய ஹதீஸ் எழுதினார் இல்லை, அவர் வழிகாடர்.